பிரைஸ் தி லார்ட். இன்று வேதம் வாசித்தீர்களா? வாசிப்போம் பாருங்கள். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கலாம் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் என்று யோபு 42:12 நாம் வாசிக்கிறோம். பக்தனாகிய யோபுடைய வாழ்க்கையினுடைய முன்னிலைமை என்று பின்னிலைமை என்று பிரித்து பார்க்கப்படுகிறது. முன்னிலைமையிலும் அவன் ஆசீர்வாதமாய் வாழ்ந்தான், பின்னிலைமையிலே இரட்டத்தனியாய் வாழ்ந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இடைப்பட்ட காலங்கள் என்கிறது அவனுடைய வாழ்க்கையில் அவனை சந்தித்த பலவிதமான சோதனைகள் என்று நாம் அறிய முடிகிறது. முன்னிலைமை என்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. பின்னிலைமை என்கிறது அதைவிட மிக முக்கியமானதாக இருக்கிறது. முன்னிலைமை என்கிறது தேவனாலே நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம். பின்னிலைமை என்கிறது அந்த ரட்சிப்பிலே நிலைத்திருக்கிற பெரிதான ஒரு காரியம். யோபுடைய ஆசீர்வாதத்தை நாம் விரும்புகிற நாம் முன்னிலைமையாகிய ரட்சிப்பை நாம் அடைந்திருக்கிறோமா, பெற்றிருக்கிறோமா? பெற்ற நாம் பின்னிலைமையாகிய அந்த நிலைமையிலே அந்த ரட்சிப்பிலே நிலைத்திருக்கிறோமா என்கிறதை நாம் சிந்தித்து பார்க்கவே. இந்த முன்னிலைமையும் பின்னிலைமையும் தேவன் விரும்புகிற பிரகாரம் இருந்தால் துவக்கத்தை பார்க்க முடியும் நல்லது. முடியவர் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படும் சொன்ன வேத வசனத்தின்படி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நீதிமானுக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை நிரப்பி கர்த்தர் நடத்துவார். ஆமென்.